டேய் மட சாம்பிராணிகளா, நிறுத்துங்கடா. நான் மறைஞ்சிடுவேன் தான் சொன்னேன், மறுபடியும் மரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னேனா? அப்போ இவ்வளவு நேரம் நாங்க தோப்பு கர்ணம் போட்டத நீ பார்க்கவே இல்லையா? இல்ல, 108 தோப்பு கர்ணம் போட்டோம்னு நீங்க பேசினதான் கேட்டேன். அப்படின்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தோப்பு கர்ணம் போடணுமா? நீங்க தோப்பு கர்ணம் போட்டாலும் நான் வரமாட்டேன். நீ போடுன்னு சொன்னாலும் நாங்க போட மாட்டோம். ரொம்ப தளர்ந்து போயிட்டோம். சுமாரா. ஏய் கசகசா, என்ன குண்ட தூக்கி போற? நீ வந்தே தீரணும். என் பாட்டனரை காட்டியே ஆகணும். அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யணும். இவ்வளவு செஞ்சது பத்தாதாப்பா, இன்னும் ஒண்ணு செய்யணுமா? பேசாத. உங்க மதிநுட்பத்தை நான் பரிச்சயம் செய்யணும். வச்சுட்டாயா ஆப்பு? முட்டாள் மண்டோரா. சரி, என்ன பரிச்சயம் சொல்லு. நான் சொல்ல போற விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்க முன்னாடி வர்றேன். மணி அடிக்கிறதுக்கும் உன்னைய தூக்குறதுக்கும் இப்படி மாறி மாறி தோப்பு கர்ணம் போடுறதுக்கும் இது எவ்வளவோ மேலு. நீ கேளு. எங்க எஜமானோட அறிவு திறமைக்கு முன்னாடி நீ கேட்கிற கேள்வியெல்லாம் தூசு. கேளு கேளு. விடுகதைக்கான சரியான விடைய சொல்ல உங்களுக்கு 3 வாய்ப்புகள் தருவேன். அதுக்குள்ள நீங்க விடைய சொல்லல, எப்பவுமே என்ன நீங்க பார்க்க முடியாது. 3 சான்ஸ்? நோ 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 நோ, ஒன்லி 1 சான்ஸ் போதும். எங்க எஜமா கிளீனா விடைய சொல்லிடுவார். அவர் பார்க்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் கிறுக்க மாதிரி தான் இருப்பார். பட் அவர் மகா புத்திசாலி இல்லைங்க எஜமா? முட்டாள் இல்லையா? என்ன விடுகதைய சொல்லட்டுமா? சரி சொல்லு. போறேன் வர்றேன் எனக்காக. தப்பு 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 தப்பு. போறது வர்றது எல்லாம் உனக்காக நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாமே எங்க எஜமானோட பாட்டனாருக்கு தான். கடைஞ்செடுத்த மடையனே பொருடா. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? நான் சொன்னது விடுகதையோட முதல் வரி. முதல் வரியா? நான் கூட எங்களைத்தான் சொல்றியோன்னு நினைச்சு விட்டேன். சரி, முதல் வரிய முதல்ல இருந்து சொல்லு. போறேன் வர்றேன் எனக்காக. போறேன் வர்றேன் எனக்காக. பின்பாட்டு பாடாதடா எடுபிடி. பின்பாட்டு பாடாதடா எடுபிடி. மடையனே, பின்பாட்டு பாடாதன்னு சொன்னது ஒண்ணு. என்னையா? ஆமா. சரிப்பா, ஒன்ஸ் மோர் ரிப்பீட். போறேன் வர்றேன் எனக்காக, வந்து நிக்கிறான் உனக்காக, செத்தேன் பாதி உன்னால, சாக போற என்னால. எஜமா, என்னங்க எஜமா இது? சாக போற என்னாலன்னு சொல்லுது. பாட்டனாரே வேணாம், வாங்க ஓடி போய் நம்ம உயிரே நம்ம காப்பாத்திக்கலாம். முட்டாளே, நல்லா யோசிடா. போற வர்ற எனக்காக, வந்து நிக்கிறான் உனக்காக, செத்தேன் பாதி உன்னால, சாக போற என்னால. என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். கசகசா, விடுகதைக்கு பதில் சொல்லட்டுமா? சொல்லு. உன் புதிருக்கு விடை கடிகார பெண்டுலம். இல்லை, தவறான பதில். 3இல் 1 வாய்ப்பு முடிந்து விட்டது. இன்னும் 2 வாய்ப்புகள் தான் உள்ளது. நன்றாக யோசித்து கூறுங்கள். எஜமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு. சொல்றேன். முதல் வாட்டி தெரியாம தப்பா சொல்லிட்டேன். இது 2வது சான்ஸ். இதுலயும் தப்பு பண்ணோம் மாட்டிப்போம். நான் சொல்றது சரியா தான் இருக்கு எஜமா. அடையா, நான் சொன்னதே தப்பா போச்சேடா. அப்ப என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்ல மாட்டேன், போங்க. சரி சரி சரி, கோச்சிக்காத. சொல்றத நல்லா யோசிச்சு நிதானிச்சு சொல்லு. நான் சொல்றேன். உளுந்து வடை. தவறான பதில். அதற்கான விளக்கத்தை சொல். சொல்றேன். போற வர்ற எனக்காக. இப்போ உளுந்து எடுத்து தண்ணியில போட்டு நல்லா அலசனம்னா கருப்பு தோல் போகும், வெள்ளை உளுந்து வரும். கருப்பு போகும், வெள்ளை வரும். இதான் போற வர்ற எனக்காக.
இப்போ வந்து நிக்கிறான் உனக்காக. இப்போ வடை போடுறோன்னு தெரிஞ்சா வரிசையில வந்து நிப்பாங்கல்ல, அதான் வந்து நிக்கிறான் உனக்காக. இப்போ செத்தேன் பாதி ஒன்னால நல்லா கவனிக்கணும். மாவை எடுத்து நல்லா அந்த மாவை பிசைஞ்சு எண்ணெயில போடும்போது பாத்தீங்கன்னா சொயின்னு ஒரு சவுண்டு வரும். உள்ளுக்குள்ள வேகாதே, மேல மட்டும் வெந்து போயிருக்கும். அதான் செத்தேன் பாதி ஒன்னால. எப்படி சாக போற என்னாலேனா? ஏன் அவசரப்படுற? இது வரைக்கும் சொன்னவன் இதுக்கு மேல சொல்ல மாட்டான். சொல்றேன் கேளு. இப்படி ஒரு வடைய ஊசி போய் சாப்பிட்டா அவன் உயிரோட இருப்பானா? செத்து போயிருவான். அதான் சாக போற என்னால. எப்படி வாய மூடா முட்டாள், என் கையாலே அடி வாங்கி சாக போறேன். தப்பா? ஆமாடா மடையனே, நீ தப்பாக சொல்லி விட்டாய். ரொம்ப யோசிச்ச போல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. நல்லா யோசனை பண்ணிட்டு வந்து சரியான பதில சொல்லுங்க. மறுபடியும் தப்பான பதில சொன்னீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் வரவே மாட்டேன். என்னங்க ஏஜமா இப்படி சொல்லுது? சரி, நல்லா யோசிச்சு சரியான பதிலோட வருவோம். வா. ஆண்டவன் நல்லவங்கள தான் தேடி தேடி சோதிப்பான் போல இருக்கு. பாவம் சரவணன் ஏற்கனவே அம்மாவை இழந்து சித்தி கொடுமையில தவிச்சுக்கிட்டு இருக்கிற அவன் உயிரை குடிக்க சுடலை அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்கா. நாம சரவணன் கூட இருக்கும் போதே சுதா உருவத்துல வந்து கண்ணில் மண்ணை தூவி அவனை கொண்டு போக பார்த்தா. நல்ல வேளை உண்மையான சுதாவை நாம பார்க்க போய் சரவணனை காப்பாற்ற முடிஞ்சது. அந்த சுடலை அம்மா லேசுப்பட்டவ இல்லை, அடிப்பட்ட பாம்பு என்ன பழிவாங்க துடிக்கும். இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளால சரவணனுக்கு எந்த ரூபத்துல வேணும்னாலும் ஆபத்து வரலாம். அப்படி எந்த ஆபத்து வந்தாலும் சரவணனை நாம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். சார், போஸ்ட். அப்பா, போஸ்ட்மேன் வந்திருக்காரு. எந்த கப்பல் கவுந்து போச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? இதென்ன லெட்டர்? அன்புள்ள அத்தானுக்கு மேகலா எழுதுவது. ஆஹா, இதுல ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அக்கா காரி போய் சேர்ந்த உடனே எங்கடா நம்மளையும் ரெண்டாம் தரமா புடிச்சு போட்டுருவாங்களோன்னு பயந்து ஓடி ஒளிஞ்சவளுக்கு இப்ப எங்க இந்த திடீர்னு வந்துதான் பாசம். இங்க அனைவரும் நலம் ரொம்ப முக்கியம். அங்கு நீங்கள் சரவணன், சுதா, சுந்தரவள்ளி அக்கா. அக்காவா அக்கா? என்ன அவ என் கூட ஒட்டி பிறந்தாளா? இவன் நல்லா விசாரிக்காம தான் நாங்க கேடு கட்ட அலையறமாக்கோம். பெருசா விசாரிக்க வந்திருக்கா. மேலும் சரவணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். பள்ளிக்கூடம் போகாமல் பழம் விற்க போவதை அறிந்து
மிகவும் வேதனைப்பட்டேன். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்பதற்காக இந்த கடிதத்தை எழுதவில்லை. ஓஹோ, என் அக்கா மகன் சரவணனை என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் அவனை வளர்த்துக் கொள்கிறேன். வரும் வெள்ளிக்கிழமை நான் அங்கு வருகிறேன். எந்த சமாதானமும் கூறாமல் சரவணனை என்னோடு அனுப்பி வையுங்கள். இப்படிக்கு மேகலா. ஆமா, இப்பதான் இந்த ஞானோதயம் பிறந்ததாக்கும். இவ்வளவு நாள் எங்க போச்சாம் புத்தி? சரி, அவ கிடக்குறா. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுல முடிவு எடுக்க என்ன இருக்கு? சரவணன் என் பையன். அவங்க லெட்டர் போட்டா பின்னாடி அனுப்ப முடியுமா? பின்ன அனுப்பாம கூடவே வச்சு கொஞ்சிட்டு இருக்க போறீங்களா? இவ்வளவு நாள் அந்த சனியன் அனுப்ப வழி தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுவா நடக்கிறப்ப அனுப்ப மாட்டேன், போக விட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்க. நான் என் பொண்ணு கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ சொல்றதெல்லாம் செய்யறான். நீ கொடுக்கிற மிச்ச மீதி தான் அவன் சாப்பிடுறான். அப்படி இருந்தும் அவனை ஏண்டி இப்படி கரிச்சு கொட்டுற? அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணான்? எவ்வளவு பெத்து போட்டதுக்கெல்லாம் வடிச்சு கொட்டணுங்கிற தலையெடுத்து எனக்கு கிடையாது. அவன் போனானா இந்த வீட்டோட மொத்த தரித்திரமும் போயிடும். முதல்ல அவனை இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வருத்தப்படாத சரவணா. உன் சித்தி கூட ஊருக்கு போனா உனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க கொடுமை கிடையாது. நீயே அறியாம உன்னை சுத்திக்கிட்டு இருக்க ஆபத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். சரியான நேரத்துல தான் நீ அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அம்மன் உன் சித்தியை அனுப்பி வைக்கிறா. சந்தோஷமா போயிட்டு வா. அப்பா, என்ன சரவணா? சித்தி கூட என்ன அனுப்ப போறீங்களாப்பா? வேண்டாம்ப்பா, நான் உங்க கூட இருக்கேன்ப்பா. அப்பா, நான் சித்தி கூட போலப்பா. நான் இங்கே இருக்கேன்ப்பா. என்ன அனுப்பாதீங்கப்பா. அப்பா, அப்பா, நான் உங்க கூட இருக்கேன்ப்பா. சித்தி கூட போலப்பா. அப்பா, சித்தி உருவத்துல சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு. அதையே வேண்டான்னு சொல்றான். அப்பா, என்ன அனுப்பாதீங்கப்பா. அப்பா, என்ன அனுப்பாதீங்கப்பா. அப்பா, நான் போலப்பா. சரவணா, அப்பாவுக்கும் உன்னை பெரிய மனசு இல்லடா. உன்னை அவங்க கூட அனுப்ப வேணாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த சண்டாளி உன்னை கொடுமைப்படுத்துறத நினைக்கும் போது நீ சித்தி கூட போறதுதான் நல்லது. நீ இங்க இருந்தா சுந்தரவல்லி உன்னை கொடுமைப்படுத்தியே கொன்னுடுவா. அங்க போனீனா நீ நல்லா இருப்ப. வார வாரம் அப்பா வந்து உன்னை பாத்துக்கிறேன். நீ சித்தி கூட போயிடு சரவணா. எனக்கு பிடிக்கலப்பா. நீங்க சொன்னா சித்தி கேட்பாங்கப்பா. என்ன அனுப்ப வேணான்னு சொல்லுங்கப்பா. சரவணா, சரவணா, அவதான்டா உன்னை அனுப்புறதுக்கு ஒத்த கால்ல நிக்கிறான். வேண்டாம் சரவணா, உன்னை பிடிக்காத சித்திக்கிட்ட நீ இருக்கிறத விட உன்னை பிடிச்ச சித்திக்கிட்ட போனா நீ சந்தோஷமா இருக்கலாம்டா. நீ நல்லா இருக்கணும் சரவணா. நீ இங்க இருக்க வேண்டாம், போயிடுறா சரவணா. ஊருக்கு போயிடுறா. என்னடா? என்ன ஊருக்கு அனுப்பிடாதீங்க சித்தி. நான் போயிட்டா இங்க வேலையெல்லாம் யார் சித்தி செய்வா? பழம் விக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம போயிடுமே சித்தி. அத பத்தி எல்லாம் நீ நினைச்சு ஒண்ணு கவலைப்பட வேணாம். எனக்கு மூசான்னு பொன் முட்டை போடுற வாத்து கிடைச்சிருக்கு. உனக்கு போடுற சோத்த அவனுக்கு போட்டா வேலைக்கு வேலையும் ஆச்சு, காசுக்கு காசும் ஆச்சு. உன் சித்தி வந்தானே ஒழுங்கா புறப்படுற வழியை பாரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சித்தி. நான் இங்கே இருக்கேன் சித்தி. இன்னும் நீங்க எவ்வளவு வேலை சொன்னாலும் செய்றேன் சித்தி.
ராத்திரி கூட தூங்காம காசு சம்பாதிக்க வழி இருந்தா சொல்லுங்க சித்தி, நான் செய்யறேன். ஊரை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சித்தி. ஏன் மூத்த தாரத்து புள்ளி என்ன கொடுமைப்படுத்துறேன்னு எனக்கு நல்ல பேர் வாங்கி தர ஏற்பாடு பண்றியா? தோலை உரிச்சு புடுவேன், உரிச்சு. இந்த நைசா பேசுறது, ஐஸ் வைக்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் நல்ல விதமா சொல்றப்பவே இங்க போயிடு. எதிர்த்து நின்னு கோவத்தை கிளறி நல்ல வாங்கி கட்டிக்காத. போயிடுங்க. எது பெத்ததை முழுங்கிட்டு அப்பாவி மாதிரி நிக்கிறத பாரு. போடா, போடு சொல்றேன்ல, போடா. சரவணா, ஏன் சரவணா அழுவுற? சித்தி அடிச்சிட்டாங்களா? ஏன் சரவணா அழுவுற? என்னாச்சு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்ன சொல்ற? ஆமா, நீங்க இருக்கிறதுனாலதான் சித்தி என்ன ஊருக்கு போக சொல்றாங்க. நீ இருக்கிறதுனாலதான் இங்க வேலை செய்ய ஆள் இருக்கு, பழம் விற்க ஆள் இருக்கு. நீ ஊருக்கு போன்னு சொல்றாங்க. ஓஹோ, அந்த நினைப்புலதான் உன்னை ஊருக்கு அனுப்ப உறுதியா இருக்காங்களா? சரவணா, உனக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். நீ ஊருக்கு போனா உனக்கு விடுதலைக்கு விடுதலை, பாதுகாப்புக்கு பாதுகாப்பு. அதனாலதான் லெட்டர் வந்ததும் நான் சந்தோஷப்பட்டேன். நீ மட்டும் ஊருக்கு போ. சுந்தரவள்ளிக்கு வைக்க வேண்டிய ஆப்ப வச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன். சரவணா, நீ ஊருக்கு போனா உனக்கு தானே நல்லது. எது நல்லது? நான் ஊருக்கு போயிட்டா எங்க அம்மாவை யார் பாத்துக்குவா?